நார்மலாக ஒரு கன்வெர்ட்டரில் எனர்ஜி ஸ்டோரேஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்புட் டிசி சோர்ஸ் கொடுத்து அது இன்புட் டிசி சோர்ஸை ஒரு கன்வெர்ட்டரில் கொடுக்கணும். இந்த கன்வெர்ட்டர் வந்து ஜீட்டா கன்வெர்ட்டர். இந்த ஜீட்டா கன்வெர்ட்டருக்கு வரக்கூடிய அவுட்புட்டை நீங்கள் ஒரு பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டரில் போட்டு தான் ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஆக்சுவலாக இஎஸ்எஸ் இங்கே வந்து கொடுக்கக்கூடிய இன்புட் இங்கே வரும்போது இஎஸ்எஸ் மூலமாக போட்டு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு சோர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி இன்னொரு கன்வெர்ட்டர் ஆனது ஆட் பண்ணணும். இந்த கன்வெர்ட்டர் மாதிரியே நீங்கள் இன்னொரு கன்வெர்ட்டர் நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜோ ஏதோ நீங்கள் உங்களால் பண்ண முடியும். அப்போ கன்வெர்ட்டரை பொறுத்த மட்டும் எனர்ஜி ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் ஒரு சோர்ஸ் ஆனது நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இந்த சோர்ஸ் ஆனது ஆட் பண்ணிங்க அப்படின்னா திரும்பி இந்த கன்வெர்ட்டர் மூலமாக வோல்டேஜ் ஆனது ரீகெயின் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா இந்த நான் ஐசோலேட்டட் கன்வெர்ட்டரில் நீங்கள் ஒரு சர்க்யூட் கொடுத்துறீங்க அப்படின்னா இந்த சர்க்யூட் ஆனது அவுட்புட் இங்கே வரும்போது ஆஃபாக தான் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் ஆனது எனர்ஜியில் வந்து ஸ்டோர் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் 10 கொடுக்குறீங்க, அப்போ இந்த வோல்டேஜ் ஆனது இங்கே பூஸ்ட் ஆகி 20 வருது அப்படின்னா இந்த 20ன்றது இங்கே 10ஆக மாறி தான் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். கொடுக்கக்கூடிய 20ன்றது இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகவே ஆகாது. இதுதான் நார்மல் பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர் இருக்கக்கூடிய ட்ராபேக். ஆக்சுவலாக நான் ஐசோலேட்டிவ் பைடைரக்ஷனல் இருக்கக்கூடிய ட்ராபேக் ஆனது இதுதான். இப்போ அடுத்த மெத்தட் இப்போ வந்து வேற ஒரு கன்வெர்ட்டர் போறீங்க. இப்போ வேற பைடைரக்ஷன், இப்போ இந்த கன்வெர்ட் இல்லாமல் நீங்கள் வேற ஒரு பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர் போறீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் போகலாம் நீங்கள். இதுவும் ஒரு கன்வெர்ட்டர் தான். இந்த கன்வெர்ட்டர் போகும்போது இதில் வந்து இன்புட் வந்து லோவாக கொடுத்து அவுட்புட் வந்து அதிகமாக எடுப்பாங்க. அப்போ இந்த டைப் ஆஃப் கன்வெர்ட்டர் போகும்போது இதில் இருக்கக்கூடிய சுவிட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. 1 2 3 4 5 இதில் வந்து பைடைரக்ஷன் வந்து பண்ண முடியும். இதில் வந்து பைடைரக்ஷன் வந்து பண்ண முடியும். நம்ம இன்புட் கொடுக்குறோம், நம்ம வந்து அவுட்புட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த கன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்சஸ் ஆனது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த கன்வெர்ட்டரில் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ இன்புட்லேருந்து கொடுத்து நீங்கள் இந்த லோட் சைடு தான் போக முடியுமே தவிர இந்த வோல்டேஜ் ஆனது இந்த லோட் சைடு போகுமே தவிர இப்படி ரிவர்ஸ் வந்து இந்த விஎஸ்எஸ் வந்து ஸ்டோர் பண்ணாது. இப்போ இங்கே ஒரு கன்வெர்ட்டர் போட்டு ஜீட்டா கன்வெர்ட்டர் போட்டிருக்கீங்க. இப்போ உங்கள் பேட்டரி இங்கே ஸ்டோர் பண்ணுறீங்க. இந்த பேட்டரி ஸ்டோரேஜ் மூலமாக நீங்கள் இங்கிருந்து போகும்பொழுது இந்த R1ல் வந்து இங்கே ஒரு பேட்டரி போடணுமே தவிர இது வந்து விஎஸ் பேட்டரியாக இருந்து இந்த விஎஸ் பேட்டரி போய் சார்ஜ் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர் மூலமாக இந்த இஎஸ்எஸ் மூலமாக இப்போ நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க எடுத்துங்களேன், இது ஆருக்கு தான் போய் கனெக்ட் ஆகுமே தவிர இந்த ஆர் இங்கேருந்து போய் இதை போய் சார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கன்வெர்ட்டர் வந்து பைடைரக்ஷன் கிடையாது. இதை ஓவர் கம் பண்ண பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர் இப்படி போடுவாங்க. இப்படி போட்டிங்கன்னா லோ சைடு ஐ சைடு போகும்போது இங்கே நிறைய சுவிட்சஸ் ஆனது அதிகமாகிடுதுங்க. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜீட்டா பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர் போட்டு மொத்தமே அதில் 3 சுவிட்ச் தான் இருக்குது. அந்த 3 சுவிட்ச் இல்லாமல் அதிலே ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸையும் நம்ம போடுறோம். வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் கன்வெர்ட்டர் போடாமல் போட்டு பண்ணுறது தான் நம்மளோட ப்ராஜெக்டோட மாடிஃபிகேஷன்ஸ் ஆக்சுவலாக.